This video sponsored by Buymoto shopping app. Buymoto e-shopping application is one of the online shopping app. So download the app for your easy purchase. Thank you. விகடன் நேயர்களுக்கு வணக்கம். என்னைக்காவது உங்க குழந்தைங்க கிட்ட காரணமே இல்லாம எரிஞ்சு விழுந்திருக்கீங்களா? பெரியவங்க கிட்டயோ மத்தவங்க கிட்டயோ இல்ல நம்மளால நம்மளுடைய கோபத்தையும் வார்த்தையையும் ஒருத்தவங்க கிட்ட கொட்ட முடியாத சமயத்துல அந்த கோபத்தையும் அந்த வார்த்தையையும் உங்க குழந்தை மேல நீங்க கொட்டிருக்கீங்களா? கவலைப்படாதீங்க. இதே மாதிரி பல தவறுகளை நானும் செஞ்சிருக்கேன். ஆனா இந்த கதையை கேட்கறதுக்கு முன்னாடி இந்த கதையை நீங்க கேட்டு முடிச்சிட்ட அப்புறமா காரணமே இல்லாம உங்க குழந்தைங்க கிட்ட எரிஞ்சு விழ மாட்டீங்க. சரி, அந்த கதைக்குள்ள போயிடுறேன். ஒரு மிடில் ஏஜ் ஸ்ட்ரகிளிங் பிசினஸ்மேன் எப்பெல்லாம் சோகமா இருக்கிறாரோ, எப்பெல்லாம் டிப்ரெஷனுக்குள்ள போறாரோ, ஒரு 2-3 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய பீச்சுக்கு கார் எடுத்துட்டு போயிட்டு அங்க கடல் அலைய அழகா உட்காந்து தனிமையில ரசிப்பாரு. யாரு கூடயும் பேச மாட்டாரு, செல்போன்லாம் பார்க்க மாட்டாரு. அப்படி ஒரு நாள் டிப்ரெஷன்ல இருந்த போது பீச்சுக்கு போயிட்டு கடல் அலைய பாத்துக்கிட்டே இருந்தாராம். அப்போ ஒரு அழகா துருத்துருன்னு ஒரு 5-6 வயசு பொண்ணு வந்து வேகமா இந்த மணல்ல வீடு கட்டுவாங்க பாத்திருக்கீங்களா குழந்தைங்க, பக்கெட்டு கரண்டி இதெல்லாம் எடுத்துட்டு வந்து அவர் பக்கத்துல உட்காந்து ஒரு கேஸ்ட்ல உருவாக்கிட்டு இருக்கு. அந்த குழந்தை அமைதியா இல்லாம அவர்கிட்ட கேக்குது, ஹாய் உங்க பேர் என்ன அப்படின்னு கேக்குது. அதுக்கு அவருக்கு பதில் சொல்ல விருப்பம் இல்லை. ஏன்னா அவரு பேசிக்காவே கொஞ்சம் மூடி அண்ட் ரிசர்வ் டைப் தான். இருந்தாலும் குழந்தை கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு பீட்டர் அப்படின்னு சொல்றாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு, சரி அந்த குழந்தையோட பேரும் கேட்டுடலாம் அப்படின்ட்டு உன் பேர் என்ன அப்படின்னு கேக்குறாரு. என் பேரு வின்ஸ்லி அப்படின்னு சொல்லுது. நைஸ் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிடுறாரு. உடனே இந்த குழந்தை, நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேக்குது. நான் பிசினஸ் அப்படின்றாரு. அதுக்கப்புறம் இந்த குழந்தை தன்னுடைய மொத்த பயோடேட்டா, எந்த ஊரு, எந்த ஸ்கூலு, எங்கெல்லாம் நான் பிறந்தேன், எங்கெல்லாம் வளர்ந்தேன், நான் ஏன் இங்க வந்தேன்னு எல்லா டீட்டெயிலையும் அவர்கிட்ட சொல்லுது. ஆனா அவர் எதையுமே காதுல கேட்காம அந்த கடல் அலைய மட்டும் ரசிச்சுக்கிட்டே இருக்கிறார். மறுபடியும் அந்த குழந்தை இன்னொரு ஒரு கேள்வி கேட்கவும் இவருக்கு இரிட்டேஷன் தாங்க முடியல. நானே தொல்லை தாங்க முடியலன்னு தான் தனியமேல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கேன். இந்த பிள்ளை என்ன போட்டு இந்த பாடுபடுத்துது அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்புறேமா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறேன். மறுபடியும் ஒரு 10 நாள் கழிச்சு வராரு. அந்த குழந்தை பக்கத்துல வந்து நிக்குது. உடனே இவர் பாக்குறாரு. வந்துட்டியா? சரி, எப்ப பார்த்தாலும் தனியாவே வரியே, உங்க அப்பா அம்மா எங்க அப்படின்னு கேக்குறாரு. அதோ அந்த பீச் கிட்ட தள்ளி நல்ல உட்டால ஆன ஒரு காட்டேஜ் இருக்குல்ல, அங்கதான் எங்க அம்மா அப்பா இருக்காங்க அப்படின்னு சொல்லுது. உடனே இவர், நீ வா, நான் உங்க அப்பா அம்மா கிட்ட போய் உன்னை விட்டுட்டு வந்துடுறேன். நீ ரொம்ப பேசிக்கிட்டே இருக்கிற, நானே இரிட்டேஷன்ல இருக்கேன், இந்த மாதிரி நீ தனியாலாம் வரக்கூடாது, சேஃப் கிடையாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையோட கையை பிடிச்சிட்டு பத்திரமா அவங்க வீட்டு வாசல்ல விட்டுடுறாரு. ஆனா அவங்க அப்பா அம்மாவெல்லாம் மீட் பண்ணல. அப்போ அந்த குழந்தை இட்ஸ் அ குட் டே அப்படின்னு சொல்லுது. உடனே அவரு குட் டே தான் போ அப்படின்ட்டு வந்துடுறாரு. ஒரு 10-15 நாள் கழிச்சு மறுபடியும் வர்றாரு. ஆனா வரும்போது முகம் ஃபுல்லா ரெட்டிஷா இருக்கு, கண்ணு ஃபுல்லா கலங்கி இருக்கு. அப்படியே அந்த பீச் கிட்ட உட்காந்து கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கிறாரு தனிமையில. அப்ப அந்த குழந்தை வருது. ஹாய் பீட்டர் அப்படின்னு சொன்னதும் மொத்த கோவத்தையும் வெறுப்பையும் ஃப்ரஸ்ட்ரேஷனையும் அந்த குழந்தை மேல காட்டுறாரு. உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா? நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட வந்து பேசக்கூடாது பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு. நானே சோகத்துல இருக்கேன், கஷ்டத்துல இருக்கேன், என்ன தயவு செஞ்சு நிம்மதியா அழவாது விட, இல்லைன்னா நான் போய் செத்து போயிடுறேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த குழந்தை, ஏன் பீட்டர் இவ்வளவு கோவப்படுற, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டதுக்கு, எங்க அம்மா செத்து போயிட்டாங்க. 10 வருஷமா எங்க அம்மா வந்து உடம்பு சரியில்லாம இருந்தாங்க. எங்க அம்மா நேத்து செத்து போயிட்டாங்க. என்னால எல்லாரும் முன்னாடியும் அழ முடியல. அதனாலதான் நான் இங்க வந்து அழ வந்தேன். தயவு செஞ்சு என்ன நிம்மதியா அழவாது விடு அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த குழந்தை இட்ஸ் அ பேட் டே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுது. ஒரு 2-3 நாள் கழிச்சு அந்த பீட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிசினஸ் மேனுக்கு மனசு ஆறல. ஒரு சின்ன குழந்தை அது என்ன பண்ணுச்சு, அதுக்கு என்ன தெரியும், நம்ம கிட்ட வந்து ஹாய்ன்னு தானே சொல்லிச்சு, அதுக்கு மேல போய் நம்ம இவ்வளவு கோபத்தை கொட்டுறோமே, அது மனசு எவ்வளவு பாதிச்சிருக்கும். சரி, நாளைக்கு நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை இருக்கக்கூடிய வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போனா அவங்க அம்மா அப்பா சோகமா இருக்காங்க. இவரை வந்து வெல்கம் பண்றாங்க. உங்க பொண்ணை வந்து நான் ரொம்ப கடுமையா பேசிட்டேன் 2-3 நாள் முன்னாடி, சாரிங்க, உங்க பொண்ணு கிட்ட மன்னிப்பு கேட்கணும், உங்க பொண்ணு கூப்பிடுங்க, ரியலி அவ வந்து ரொம்ப ஸ்வீட்டான பொண்ணு, அவ என்கிட்ட நிறைய பேசணும்னு ஆசைப்பட்டா, என்னுடைய சிச்சுவேஷன் பேச முடியல, தயவு செஞ்சு அவளை கூப்பிடுங்களேன்னு கேட்ட போது, உங்க பேர் பீட்டரா அப்படின்னு அவங்க அம்மா கேக்குறாங்க. ஆமா அப்படின்னதும் உள்ள போயிட்டு அந்த வென்ஸ்லி வந்து அழகான ஒரு டிராயிங் பீட்டர் வச்சு வரைஞ்சு அழகா அவளுடைய திறமைக்கு ஏத்த மாதிரி வரைஞ்சு லைட்டா எழுதிருக்காங்க. கெட் வெல் சூன் பீட்டர் அப்படின்னு அழகான ஒரு கார்டு வந்து ரெடி பண்ணி அவங்க அம்மாட்ட கொடுத்துருக்கு.
அப்போ பீட்டர் கேக்குறார், வின்ஸ்லி எங்க அப்படின்னு கேட்டபோது அவ இப்போ உயிரோட இல்ல. அவ கிட்டத்தட்ட 1.5 வருட காலமாக பிளட் கேன்சர்னால பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தை. அவளுக்கு பீச்னா ரொம்ப பிடிக்கும். பீச்சுடைய மணல்ல உட்காந்து விளையாட ரொம்ப பிடிக்கும். அவளுக்காக தான் இந்த வெக்கேஷனே நாங்க வந்தோம். ஆனா அவ ஆசைப்பட்ட மாதிரி இதே இடத்துலயே அவ இறந்து போயிட்டா. அதோ தள்ளி இருக்கு பாருங்க, அந்த இடத்துலதான் நாங்க புதைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே இவர் மனசு உடைஞ்சு அவங்க அப்பா அம்மா காலில் விழுந்து அழுகுறாரு. நான் என்னுடைய சோகத்தை மறைக்கிறதுக்காக நான் இங்க வந்தேன். ஆனா அந்த குழந்தை தான் சாக போறோன்றது தெரிஞ்சுமே எவ்வளவு சந்தோஷமா ஒவ்வொரு நாளையும் கடந்து போச்சு. அதை தாண்டி அது எனக்காக இந்த அழகான ஒரு கிரீட்டிங் கார்டையும் வரைஞ்சது. அந்த பிஞ்சு மனசை நான் இப்படி நோக்கடிச்சிட்டேனே அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப வருத்தப்படுறார். நான் ஏன் இந்த கதையை சொல்ல வரேன் அப்படின்னா, அந்த குழந்தைங்களுக்கு உலகமே அம்மா அப்பா தான். நமக்கு இந்த உலகம் ரொம்ப பெருசா இருக்கும். யார் மேலயும் காட்ட முடியாத கோபத்தை நம்ம குழந்தை மேல காட்டிடுறோம். ஆனா அந்த சின்ன மனசு எப்படி உடைஞ்சு போகும் அப்படின்றத ஒரு செகண்ட் கூட அதோட இடத்துல இருந்து நம்ம யோசிக்கிறது இல்லை. சில குழந்தைங்க பேசிக்கிட்டே இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், நைய நைய நையன்னு பேசாத, சும்மா இரு அப்படின்னு சொல்லுவோம். சில குழந்தைங்க துரு துருன்னு ஓடிட்டு அதை இழுத்து போடும் இதை இழுத்து போடும். ஆனா அதெல்லாம் பார்க்கும்போது அந்த குழந்தைங்க மேல கோவம் வரும். இழுத்து போட்டு நாலு சாத்தணும் அப்படின்னு தோணும். எப்பயாவது ஒரு தடவை பண்றது இயலாமையில பண்ணிடுறோம். ஆனா இதை ரெகுலரா பண்ணும்போது ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும். இன்னைக்கு நிறைய குழந்தைகளுடைய அம்மா, என் குழந்தை ஒரே ஒரு தடவையாவது அம்மானு வாயை திறந்து கூப்பிட மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்டா போயிட்டு இருக்காங்க. என் குழந்தை நல்லா நடக்கணும் அப்படின்ட்டு கோவிலா சுத்திட்டு இருக்காங்க. சோ அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம எவ்வளவு பிளஸ்டுன்னு நம்ம உணர்றது கிடையாது, அன்லெஸ் ஒரு அன்டில் அந்த குழந்தைங்களுக்கு ஒரு பாதிப்பு வர வரைக்கும். சோ நம்மளுடைய ப்ரையாரிட்டி இந்த உலகத்துல நம்ம ஓடி ஆடி விளையாடுறது எல்லாமே அந்த குழந்தைகளுக்காக தான். சம்டைம்ஸ் இரிட்டேட் ஆகதான் செய்யும். ஆனா அந்த குழந்தைங்களுக்கு வேற யார் இருக்கா அப்படின்னு நினைச்சிட்டா நமக்கு இந்த இரிட்டேஷன் அடிக்கடி வராது. நாளைக்கு வேறு ஒரு சிந்தனையுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை சிந்தூரி.